விஜய தலைவராக ஏற்றுக்கிடணுங்கிற முடிவுக்கு நான் இன்னும் வரல. பால் வெண்மை, இலை பச்சை, இது எப்படி உண்மையோ அது மாதிரி விஜயினுடைய தலைமை தமிழ்நாட்டில் ஒரு அதிர்வை உருவாக்கி இருக்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். இப்போ விஜய் சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரா? அது உங்களுடைய பார்வை என்ன? ஏன்னா விஜய் நம்பர் 2 வருவாருங்கிறீங்க, அவர் சிஎம் ஆகிறது இல்லை ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இல்லை நம்பர் 2னா எடப்பாடியை தள்ளி உதைத்து அப்புறப்படுத்தி விட்டு 2வது இடத்துக்கு வந்துடுவார். எதிர்கட்சி தலைவர் அவர் வருங்கிறீங்க. வருவார். அப்போ அவர் சிஎம் ஆகிறதுல அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எதிர்கட்சி தலைவர் ஆனால் தான் சிஎம் ஆக முடியும். இப்போதைக்கு அது வாய்ப்பு இல்லைங்கிறீங்க. இப்போதைக்கு அந்த வாய்ப்பு என் கண்ணுக்கு தெரியலை. அந்த வாய்ப்பை உருவாக்கணும்னா அவர் இன்னும் நிறைய பாடுபடணும். அதுக்கப்புறம் தயாராக இருக்காரான்னு தெரியாது. பிரபல பத்திரிகையாளர் பாண்டே அவர்கள் என்ன சொல்றாருன்னா, விஜய் மட்டும் தனியாக நின்றால் 10 சீட்டு கூட வாங்க மாட்டாரு. 234 விடுங்க, 200 விடுங்க, 150 விடுங்க, 10 சீட்டு கூட வாங்க மாட்டாரு. அப்படி அவர் வாங்கிட்டாருன்னா நான் இனிமேல் அரசியல் பேசுறதை நிறுத்தி விடுவேன் அப்படிங்கிற அளவுக்கு சவால் விடுறாரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாண்டேட்ட என்ன இருக்கு அதுக்கு? பாண்டே இந்த கூட்டத்தை எல்லாம் கவனிச்சாரா? அது பாண்டேயினுடைய வெறுப்பை பதிவு செய்கிறார், அவ்வளவுதான். விஜயால பிஜேபி அதிமுக கூட்டணி வீக் ஆயிடுமேங்கிற கவலையில பேசுறாரு. அவரு ஏறக்குறை ஒரு சங்கி ஆயிட்டார். யாரு? பாண்டே என்னுடைய நல்ல நண்பர் தான். நான் இப்போ விநாயகர் சதுர்த்தி விழாவில் அவருக்கு தலைமையில் பேசினேன். மதுரையில் சாணக்கியா சார்பில் முத்தமிழ் முருகன் மாநாடு விமர்சனம் பண்ணி அவருக்கு தலைமையில் பேசினேன். என்னுடைய நல்ல நண்பர். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர். ஆனால் அவர் போய் சங்கி ஆயிட்டார். ஒரு ப்ரோ பிஜேபிங்கிற மாதிரி ஆயிட்டார்.